ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். நேற்று செவ்வாய், அதுக்கு முந்தின செவ்வாய் எடுத்தது, அதுவும் ஆடி செவ்வாய் தான் வரும். அன்றைக்கி வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கோயில். அது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது லாங் வீடியோவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படிங்கிறனால பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். 12 மணிக்கு பூஜை அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்திருந்தோம். ஆனால் 12 மணிக்கு பூஜை இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. பூஜை வச்சோடனே பார்த்திங்கன்னா, இசக்கி அம்மன், பேச்சி அம்மன், பிரம்மசக்தி அம்மன் அவங்கெல்லாம் வந்து சாமி வந்து ஆடினாங்க. இந்த சடமுடி வளர்த்து ஆடுறாங்கள, அவங்க மேலே தான் இசக்கி அம்மன் ஆடி வருவாங்க. அவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அம்மா தான். அவங்க குடும்ப கோயில் தான் இது. எங்கள் அம்மா ஊர் பார்த்திங்கன்னா முத்தாரம்மன் கோவில். அந்த கோயிலுக்கு கூட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கெல்லாம் லீவ் போட மாட்டாங்க. ஆனால் இந்த இசக்கியம்மன் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா லீவு போடாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வேலைக்கு கூட லீவ் போட்டுட்டு சாமியாட்டம் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். குழந்தை இல்லாதவங்கள்லாம் இங்கே வரும்போது சாமி ஆட்டத்தில் அவங்களுக்கு வந்து மடி நிரப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க முந்தானையில் வந்து பூவு, அப்புறம் தேங்காய், அந்த மாதிரிலாம் மடி நிறச்சி கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து அவங்க தொட்டிலெலாம் கொண்டு வந்து இங்கே உள்ள மரத்தில் வந்து கெட்டுறாங்க. வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். மதியம் வந்து அம்மன்களுக்கு பூஜை வந்து எப்படின்னா, சைவ பூஜை. பச்சரிசி பொங்கி அதில் வந்து அமுது படைச்சி வழிபாடு பண்ணுவாங்க. மதிய பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து மந்திரமூர்த்தி அந்த மாதிரி சுவாமி, சுடலை மாட சுவாமி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அசைவ பூஜை தான். கிடா வெட்டி காலையில் விடியகாலம் வந்து கிடா சாப்பாடு கொடுப்பாங்க. நான் வந்து மதிய பூஜைக்கு மட்டும்தான் போயிருந்தேன். ஆனால் வந்து ஹஸ்பண்ட் நைட்டும் போயிருந்தாங்க. நைட்டு போயிட்டு விடியகாலம் 5 மணிக்கு தான் வந்தாங்க. நைட்டு பூஜைலாம் பார்த்துட்டு கிடா இறைச்சி சாப்பாடெலாம் வாங்கிட்டு தான் வந்தாங்க. கிடா இறைச்சினா எப்படின்னா, சமபந்தி மாதிரி சாப்பிட்றது இல்லை. மொத்தமாக இறைச்சி சமைச்சி அதில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு விரசி இலையில வந்து கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் விடியகாலம் அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மதிய பூஜைக்கு அமுதும் அப்புறம் பாயசமும் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் அன்றைக்கி டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.